2 இதயங்களால் கட்டப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தை உருவாக்குவது பொருளோ செல்வமோ சமுதாய அந்தஸ்தோ அல்ல, மாறாக அன்புமிக்க இதயங்கள்தான். இதயங்கள் இணைந்திருந்தால் அக்குடும்பம் தெய்வீக குலவிளக்காக ஒளிரும். இதயங்கள் முரண்பட்டிருந்தால் அக்குடும்பங்கள் அணைந்த விளக்காய் புகைந்து கொண்டிருக்கும். குடும்பத்திலுள்ள நம் ஒவ்வொருவரின் இதயமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாசரேத்து குடும்பம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. புனித சூசையப்பரின் இதயம் எல்லா கணவர்களின் இதயத்திற்கும் முன்மாதிரி. மரியாவின் இதயம் எல்லா மனைவியர்களின் இதயத்திற்கும் முன்மாதிரி. இயேசுவின் இதயம் எல்லா குழந்தைகளின் இதயத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது. எனவே சுருங்கிய இதயங்கள் சுதந்திரம் பெறட்டும், கருகிய இதயங்கள் கனிவை பெறட்டும், குடும்பங்கள் கோவிலாக மாறட்டும் என இறைசித்தம் பணிந்து இன்றைய திருக்குடும்ப திருவிழாவில் பங்கெடுப்போம். குடும்புடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். இன்றைய திருப்பலியானது இமானுவேல் லான்சிஷீலா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகும். பிரியா பேக்ஸ் நிறுவனத்தினர் நன்றி திருப்பலியாகும். ரோஸ் ரஷீத் ஜோசி நன்றி திருப்பலியாகும். எட்வின் ஜெனி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகும். தம்பராஜ் ரூபி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகும். மரித்த திருவாளி அமல்ராஜ் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக அவருடைய மனைவி தைனஸ் மேரி மற்றும் குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜென்சி ஆண்மையை பாற்றிக்காக, சவரிமுத்து ஆண்மையை பாற்றிக்காக, பொன்முடி முடல் உள்ள சுகம் வேண்டியும் அன்னை சர்வீஸ் சென்டர் மாதாநகர் நன்றி திருப்பலியாகும். மிஜில்லா பிரசாந்த் குடும்பத்தார் வேண்டு திருப்பலியாகும். சேகர் ஏத்தல்
குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகும். பாரதிதாசன் லீமா மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடையவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் நலனுக்காக சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது திரு குடும்ப பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றது. இயேசு மரி சூசை குடும்பம் ஒரு திரு குடும்பமாக, அன்பின் குடும்பமாக, அனைவருக்கும் எடுத்துக்காட்டான குடும்பமாக இருந்தது போல நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக வாழ இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். என் குடும்பம் திரு குடும்பமா? பல வேளைகளிலே நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக இருப்பதற்கு பதிலாக திரு குடும்பங்களாக மாற ஏதோ விதத்திலே நாமும் காரணமாக இருந்திருக்கிறோம். அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவே.
உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பே உருவான இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுள்ளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவார்த்தை வழிபாடு. முதல் வாசகம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளர் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மற்றும் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைமுத்துக்கள். ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லை. தமஸ்கு நகரில் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளர் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளர் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளர் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர்
தம் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் சாயல் என்றோ நாம் இறையருள் குடும்பம் என்றோ திருக்குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இந்த பாடல் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாடல். பக்தியோடு நான் பாட நாம் இணைந்து பாடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பமன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே, திரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். திரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பமன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பான், பசியோ பகையோ பிரிவோ இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பான். அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார், பசியோ பகையோ பிரிவோ இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். வயதான போதும் மாறாத பாசம் பெற்றவரிடமே காட்டிடுவோம், சுற்றமே மகிழ குடும்பமாய் ஜெபித்து ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம், ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பமன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. அகந்தை கர்வமும் கொண்டால் கணவன் மனைவிக்கு இணையில்லை, பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியே கணவனை துணையாவார். அகந்தை கர்வமும் கொண்டால் கணவன் மனைவிக்கு இணையில்லை, பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியை கணவனின் துணையாவார். நீரை குறை எதையுமே விட்டுமை கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கிடுங்கள், இருப்பதை பக
சேர்ந்து பாடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் நிறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறையாசீரின் வெகுமதியே. பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமே வேண்டும், குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமே வேண்டும், குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பெற்றவர் தவறை நினைத்திடும் குழந்தை பாசத்தில் உயர்வில் நிலை பெறுவர். ஒற்றுமை உணர்வாய் சகோதர உறவாய் வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். இறைவனின் சாயலன்றோ நாம் நிறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறையாசீரின் வெகுமதியே. திரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். திரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். திரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரண்டாம் வாசகம். அபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. எபிரேயருக்கு எழுதியப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11:8, 11:12, 17-19. அபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். நாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாது இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றது. அபிரகாம் வயது முதியாராயும் சாரா கருவுரை இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்தாத மணலைப் போலும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். அபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியிட துணிந்ததும் நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உயிர் வழி மரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்ட பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுறை முற்காலத்தில் இறைவாக்கினர் வழினம் முன்னோரிடம் பல வகையில் பேசிய கடவுள் இவ்விருதி நாளில் தம் மகன் வழி நம்மில் பேசியுள்ளார். பேசிய கடவுள் இவ்விருதி நாளில் தம் மகன்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 மற்றும் 39 முதல் 40 முடிய. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று திருக்குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் பார்த்தார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு, மகனே உனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறோம், ஒரு பொண்ணு பார்த்துருக்குறோம், வந்து பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனும் எனக்கு திருமணமாக எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். கணவன் மனைவியிடம் வேண்டாம் என்று சொல்லுகிறானே, வேறு யாராவது அவன் மனசில் நினச்சிருக்கிறானா கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதே போல் அவனும் கேட்டார். இல்லைங்க, நான் கேட்டேன், ஒன்றும் இல்லை, நம்மளை நினச்சி தான் அவன் திருமணம் வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல, ஒரே மகன் வேற, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா, உண்மையிலேயே இந்த பையனை நம்ம பெற்றெடுக்க தவம் செஞ்சுருக்கணும், அவன் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அந்த தந்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தாய் சொன்னாலாம், ஆனால் நீங்கள் வேற, காலையில் எழும்புன முதல் தூங்க போகிற வரைக்கும் நானும் நீங்களும் போடுற சண்டையை பார்த்து அவன் வெறுப்பால் திருமணமே வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்னு அந்த மனைவி கணவனிடம் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குடும்பங்களை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். குடும்பம் ஒரு கோவில், குடும்பம் ஒரு மலர் தோட்டம், குடும்பம் இறைவன் வாழக்கூடிய இல்லம் என்று சொல்வார்கள். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, கடவுளின் கொடை. இவ்வாறு மிக அர்த்தமுள்ள வகையிலே நம்முடைய முன்னோர் குடும்பங்களை பற்றி சொல்லி சென்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்று நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு மரி சூசை அந்த குடும்பம் நமக்கு முன்மாதிரியாக நமக்கு கொடுக்கப்பட்டு, நாம் இந்த குடும்பத்தை போல நாம் திரு குடும்பங்களாக நாம் வாழ்கிறோமா? இன்றைய நாளிலே என்னுடைய குடும்பம் திரு குடும்பமா என்ற சிந்தனையிலே விவிலியத்திலிருந்து ஒரு சில குடும்பங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி, இன்றைய வாழ்வியல் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை சுட்டி காட்டி, நம்முடைய குடும்பம் உண்மையிலேயே திரு குடும்பமாக வாழ்கிறதா, என் குடும்பம் திரு குடும்பமா என்ற ஒரு சிந்தனையிலே சிந்திக்க உங்களை நான் அழைக்கிறேன். அன்பானவர்களே, இயேசு மரி சூசை இந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், இறை பிரசன்னம் நிரம்பிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே வளமை பொங்கவில்லை, செல்வம் இருக்கவில்லை, ஆனால் மகிழ்ச்சி இருந்தது, கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது.
இறை அச்சம் இருந்தது. இயேசு மரி சூசை திரு குடும்பத்திற்கு ஒரு முன்னோடியான குடும்பமாக இருக்கிறார்கள். இந்திய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாற கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த திரு குடும்பம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி நம் எல்லோருக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. திருக்குடும்பம் இந்த உலகத்தின் சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது தவறு. பாலனேசு பிறந்த அந்த அரசியல் சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை, இப்படி பல பிரச்சனைகளை அந்த குடும்பம் சந்தித்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர்கள் இணைந்து பயணித்தார்கள், கை பிடித்து இணைந்து அவர்கள் பயணித்தார்கள். அன்புக்குள்ளே இன்றைய நாளிலே திருக்குடும்பம் ஒரு கோவிலாக இருந்தது. எப்படி திருக்குடும்பம் ஒரு கோவில், அதிலே மரியாவும் சூசையும் தீபங்களாக, அதிலே இயேசு ஒளிமயமாக இருந்தார். நம்முடைய குடும்பங்கள் ஒளிமயமாக இருக்க மாதிரியாக இந்த திருக்குடும்பம் இருக்கிறது. குழந்தை இயேசு என்னும் பயிர் வளமாக வளர மரியாவும் சூசேப்பரும் ஒரு பண்பட்ட ஒரு விளைநிலமாக இருந்தார்கள். செல்வங்கள் வசதிகளை கேட்பதில் அல்ல, பாசங்களையும் உறவுகளையும் கொடுக்கக்கூடிய குடும்பமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த குடும்பம் தான் நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு முன் மாதிரியான ஒரு குடும்பமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் விவிலியத்திலிருந்து ஒரு சில குடும்பங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அங்கு வாழ்ந்த ஒரு அழகான ஒரு குடும்பம், ஆதாம் ஏவாள் குடும்பம். கணவன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். தொடர்ந்து கடவுள் சொல்லுகிறார், இங்கே இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் விலக்கப்பட்ட இந்த மரத்தில் உள்ள அந்த கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொன்னாலும் சாத்தான் ஏவாளை உண்ண வைத்தான். அது பிறகு ஆதாம் உண்ணுகிறான். கடவுள் அவர்கள் அந்த தவறை செய்த பிறகு கேட்கிறார், ஏன் எவ்வாறு செய்தாய்? அதுக்கு சொன்ன பதில் என்ன? ஆதாம் சொன்ன பதில் என்ன? அப்போவே தப்பை ஒத்துக்கிட்டு அதுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும், நம்ம எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க தேவையில்லை. என்ன சொன்ன பதில், நீ கொடுத்த அந்த பெண், அது யார்? அந்த பெண், மனைவி கூட இல்லை, அந்த பெண் எனக்கு கொடுத்தார். பழியை யார் மீது போடுகிறார்? ஏவாள் மீது போடுகிறார். அன்புக்குள்ளே, மற்றவர்கள் குற்றத்தை பெரிதுபடுத்தக்கூடிய குடும்பமா என்னுடைய குடும்பம்? நான் தப்பு செஞ்சுட்டு என்னுடைய தவறை மற்றவங்க மீது பழியை தூக்கி போடக்கூடியவனா நான்? குடும்பத்தில் கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய காரணம் பிளேமிங் கல்ச்சர், குறை சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அதாவது தான் செய்த தவறுக்கு பொறுப்பேற்பதே கிடையாது. அங்கே கூட ஈகோ தான் ப்ளே பண்ணோம். என்ன, நான் உன்னிட்ட உண்மை பேசிட்டு என்ன, தப்பு செஞ்சாலும் என்ன, தப்பு செஞ்சால் கூட அதை கடைசி ஒத்துக்க மாட்டான், எப்படியாவது மூடி முறைச்சி ஏதாவது பூசி எடுத்து என்ன அந்த தப்பை ஒத்துக்காமல் செல்லக்கூடிய ஒரு மனநிலை, பிளேமிங் கல்ச்சர். ஒரு தவறை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக இருக்காது, தெரு குடும்பங்களாக தான் இருக்கும். அங்கே பிரச்சனைகளுக்கு முடிவு வராது, அங்கே பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் ஆகும். என்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பத்தில் நான் வாழ்கிறேனா? இரண்டாவதாக, ஈசாக்கு ரெபேக்கா குடும்பம். தொடக்க நூல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த செயல் ஆண்டவரால் நிகழ்ந்திருக்கிறது. இந்த செயல் ஆண்டவரால் நிகழ்ந்திருக்கிறது ஏனென்றால் ஈசாக்கும் ரெபேக்காவும் பாசத்தோடும் ஒரு உதாரணமான ஒரு முன் உதாரணமான ஒரு வாழ்வு வாழ்ந்தார்கள். அன்புக்குள்ளே, நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவியை நாம் அப்படியே அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக திருமண வகுப்புக்கு வரக்கூடிய நம்முடைய இளையோருக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்து இந்த பாயிண்ட் ரொம்பவே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். திருமண வகுப்புக்காக இந்த தம்பதிகள் தயாரிப்புக்கு தனிப்பட்ட விதத்தில் வருகிற பொழுது நான் சொல்லக்கூடிய ஒன்று, உன்னுடைய திருமணத்துடைய நோக்கம் என்ன, திருமணம் என்ன என்று கேட்கிற பொழுது மேக்சிமம் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு சில இளையோர் தான் அந்த பதில் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது அவரோட நான் சொல்கிறது தான், நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இந்த நொடி முதல் நீங்கள் உங்களுடைய பழைய விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது. உங்களுடைய பழைய விஷயங்களை பேசுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய
வாழ்க்கை துணைவரை துணைவியை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அந்த நிறைகுறையோடு அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுவேன். நான் பார்க்குறோம் ஈசாக்கு ரெபேக்கா 2 பேருமே அவங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒருவர் மற்றவரை அவருடைய நிறைகுறையோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? 3வதாக தொபியா சாராள் குடும்பம். இவர்கள் திருமணமான பிறகு முதல் நாளில் இருவரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு முன் உதாரணம், ஜெபத்திற்கு உதாரணம், இளம் தம்பதிகளுக்கு ஒரு முன் உதாரணம். இன்னைக்கு நான் பார்க்குறேன் நம்முடைய பங்கள் கூட திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது திருமணத்துக்கு தயாரிக்கும் போது மட்டும் வந்து கோயிலுக்கு வருவாங்க. எல்லா இதுவும் பெற்ற பிறகு அப்புறம் வந்து கோயிலை பார்க்க அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான். அதாவது என்ன ஆகும், திருமணம் ஆகிற வரைக்கும் வந்து என்ன இல்லைன்னா என்ன கோயிலுக்கு கல்யாணம் நடக்காது, எங்கே வேறு எங்கேயாவது இந்த கோயிலில் தானே போய் வந்து தாலி கட்டணும். அதனால் வந்து சாமியாரோட உதவி தேவை, பங்குடைய உதவி தேவை, எல்லாத்துக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே காணாமல் போனது தெரியாது. கிறிஸ்மஸுக்கு வந்து அது ஏதாவது ஒரு மூலையில் பார்க்கலாம், ஈஸ்டருக்கு அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்முடைய நிலைமை. அன்புக்குரியவர்களே, இளம் தம்பதிகளுக்கு இந்த தொபியா சாரா குடும்பம் ஒரு முன் உதாரணம். நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களா? அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நான் ஒரு சில குடும்பங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கிறோமா? நம்முடைய பங்கிலே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், கணவன் மனைவி இருவருமே பக்தியானவர்கள். யாரை பற்றியும் சொல்லலை, யாரும் இமேஜினேஷன் போயிடாதீங்க. இவங்கள பற்றி சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்களே, யாரை பற்றியும் சொல்லலை, சரியா? அதனால் வந்து கருத்து தான் முக்கியம், யாருன்றது முக்கியம் இல்லை. அதனால் ஃபாதர் சொல்லும்போது இமேஜினேஷனுக்கு போகாமல் அதில் உள்ள கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 பேருமே மிகவும் பக்தியானவர்கள். எல்லா வழிபாடுகளுக்கும் வருவார்கள், ஆலயத்துக்கு கேட்டால் நன்றாகவே கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் இருவருக்கிடையே ஒரு பரஸ்பர ஒரு புரிதல் கிடையாது. ஆனால் வெளி உலகத்துக்கு அவர்கள் நல்ல ஒரு குடும்பமாக நல்ல குடும்பமாக அவர்கள் தங்களை காட்டிக்கொண்டு, ஏன்னா அல்லது மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, வெளி உலகத்துக்கு இதே மாதிரி ஒரு குடும்பம் கிடையவே கிடையாது. பெஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒருவேளை பங்கில் வந்து ஏதாவது இந்த பெஸ்ட் கப்பிள் அப்படின்னு ஒரு போட்டி வச்சா அவங்கள கூட நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதல் கிடையாது. பேரளவில் மற்றவங்களுக்காக, மற்ற மக்களுக்காக, மற்றவருடைய நன்மதிப்பை பெறுவதற்காக அவர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நீ சந்தித்து அவரோடு பேசிக்கொண்ட பொழுது, சமுதாயத்திலே பங்களிலே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்சான்றுக்கு ஏற்ப எங்களுக்குள்ளே ஒரு முள் உறவு இல்லை என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து ஒருவரோடு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நல்லது, ஒரு ஆன்மீக வழிகாட்டினுடைய உதவியை நாடுவது நல்லது சொன்னேன். அன்புக்குள்ளே, நம்முடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா? மற்றவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம், ஆனால் நமக்குள்ளே ஒரு உடன்பாடு இல்லாத, ஒரு பரஸ்பர ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பமா நம்முடைய குடும்பங்கள்? 2வதாக ஒரு கணவன் மனைவி இருவருமே பக்தியானவர்கள். மனைவி இவ்வாறு சொன்னார், என்னுடைய கணவர் என்ன புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஃபாதர், என்னுடைய கணவர் என்ன புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்னுடைய கணவர் கடமையிலே தவறாதவர், கடினமாக முளைத்து முன்னுக்கு வந்தவர். ஆனால் அவர் வந்து ஓடிட்டே இருக்கிறார், மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கிறார், மெக்கானிக்கலாக ஓடிட்டே இருக்கிறார். எதுக்கும் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு போகிறாரு, பணம்னு ஓடுறாரு. என்னுடைய கணவர் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதிலே அவர் எந்த குறையுமே வைத்தது கிடையாது. கிறிஸ்மஸ் வந்தால், நியூ இயர் வந்தால், அல்லது முக்கியமான நாட்களில் ஹோட்டல் கூட்டு போவார், சினிமான்னு போவோம். அந்த மனைவி இவ்வாறு சொல்கிறார், ஃபாதர், எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு வாங்கி கொடுத்ததுனால கூட நாங்கள் சேர்ந்து ஒரு நாள் கூட சேர்ந்து உணவு அருந்ததே கிடையாது. ஒரே மனக்கசப்பு, ஏமாற்றம். மனைவி மகிழ்ச்சியாக இல்லாதை பார்த்து அந்த கணவர் இவ்வாறு சொல்கிறார், ஃபாதர், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேனே, யாருக்காக ஃபாதர்? எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, நான் என்ன உங்களுக்கு குறை வச்சுருந்தேன்? என்ன குறை வச்சுருக்கிறேன்? எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன், தேவைக்கு என்ன உண்டோ எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன். மனைவி சொல்லுகிறார், ஃபாதர், அவர் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுக்குறார் உண்மைதான், ஆனால் எங்களுக்கு நிறையவே குறை வச்சிருக்கிறார். அன்பு குறை வச்சிருக்கிறார், உடனிருப்பு குறை வச்சிருக்கிறார். வித்தியாசமாக ஆடைகளை வாங்கி கொடுக்கிறார், நகைகளை வாங்கி கொடுக்கிறார். ஆடம்பரங்களை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் கேட்பது ஒன்று தான், உடனிருப்பு, குவாலிட்டேட்டிவ் டைம். ஒரு 5 நிமிடம் எங்களோடு உட்கார்ந்து அவரால் சாப்பிட முடியல, எங்களோடு உட்கார்ந்து பேச முடியல, நாங்கள் தானே ஃபாதர் கேட்குறோம். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள்
இன்றைக்கி மெக்கானிக்காக இன்றைக்கி வந்து காசு 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 சேர்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி குடும்பத்துக்கு கொடுக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையை பல நேரங்களில் நாம் தொலைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொருளுக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு காசுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குடும்பமா என்னுடைய குடும்பம், அல்லது அதையும் தாண்டி உறவுகளை நேசிக்கிற குடும்பமா என்னுடைய குடும்பம்? மூன்றாவதாக ஒரு குடும்ப தலைவி இவ்வாறு சொல்லுகிறார், என்னுடைய கணவர் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டார், இந்த தொழில் செய்ய போகிறேன் அந்த தொழில் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்குவார். அது மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் போகும். அதுக்கப்புறம் 4ஆம் மாதத்தில் எல்லாத்தையும் சுருட்டி கட்டிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு தொழில் தொடங்குவார். என்னுடைய நகைகளை கேட்பார். ஒரு 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 நிலை வரைக்கும் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு பணம் வாங்கி வர அனுப்பி வைப்பார். ஒருவேளை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அல்லது கொஞ்சம் குறைவாக கொடுத்தார் என்றால், என்னை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார். உன் பெற்றோரோடு பேசக்கூடாது, உன் உடன் பிறந்தவரை நீ பார்க்கக்கூடாது, அனுமதிக்க மாட்டார். ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டாம், என்னுடைய கணவர் என்னை அடிமைப்படுத்துகிறார் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக நம்முடைய மனைவியை அடிமைப்படுத்தக்கூடிய கணவராக நாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நாம் வாழ்கிறோமா? நம்முடைய சுயநலத்துக்காக பொருளை முன்னிலைப்படுத்தி வாழ்கிற குடும்பமா என்னுடைய குடும்பம்? இன்னொரு குடும்ப தலைவர் சொல்லுகிறார், நான் 2 மின்சார கம்பிகளுக்குள் இடையே மாட்டிக்கொண்டு எச்சரிக்கையாய் நடைபெறுகிறேன். 2 மின்சார கம்பிக்குள் இடையே மாட்டிக்கொண்டு எச்சரிக்கையாய் நடைபெறுகிறேன். ஒரு பக்கம் என் மனைவி, இன்னொரு பக்கம் என்னுடைய அம்மா. பொத்தி பொத்தி வளர்த்த நான் இப்போது இன்னொரு பெண்ணுடைய பிடியிலே இருப்பதை பார்த்து ஒரு விதமான பொறாமையும் சலனம் படுகிறார். என்னுடைய அம்மா கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும், என்னுடைய மனைவிக்கும் அவளுக்கும் பிரச்சனைகள் குறையும், ஒரு நல்ல ஒரு உறவு ஏற்படும் என்று சொன்னார். அன்புக்குள்ளே, மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய கணவரா நீங்கள்? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அடுத்ததாக, ஒரு குடும்பத்திலே இவ்வாறு சொல்லி, ஒரு குடும்பத்திலே எங்களுக்குள் கருத்து வேறுபாடு வருகிற பொழுது நாங்கள் ஒரு சில ஒழுங்குமுறைகளை நாங்கள் கடைபிடிப்போம். ஒன்று, ஒரே நேரத்தில் நாங்கள் 2 பேரும் பேச மாட்டோம். ஒருவர் செய்வதை நாங்கள், ஒருவர் சொல்வதை நாங்கள் மனம் திறந்து கேட்போம். இரண்டாவதாக, சண்டை போடுகிற பொழுது ஒருவர் மற்றவருடைய கழுத்தை பிடிக்க மாட்டோம், ஆனால் ஒருவர் மற்றவருடைய கரத்தை பிடித்து நாங்கள் அன்பின் அடிப்படையிலே சண்டை போடுவோம். ஒருவேளை எங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் அந்த பிரச்சனையை அப்படியே அங்கேயே விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் அது கொஞ்சம் நாட்கள் கடந்து விட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். ஒருவேளை எங்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கல் இருக்கிற என்றால் அன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பாக அதை பேசி தீர்த்து கொள்வோம். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமே இன்றைக்கி ஒருவர் மற்றவிட மனம் விட்டு பேசாதது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி சின்னாபின்னம் ஆவதற்கு காரணம் அதுதான். ஈகோ ப்ராப்ளம். நீ பெருசா நான் பெருசா, நீ பெரியவன் நான் பெரியவனா, ஈகோ ப்ராப்ளம். நீ தானே சண்டை போட்ட, நீ முதல்ல பேசு. உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், என்ன நான் சொல்கிறதா நீ கேட்கணும். நான் ஒரு ஆண், நான் சொல்கிற நீ கட்டுப்பாடு இல்லை, நான் சொல்கிறத நீ கேட்கணும். நான் சொல்கிறபடியே நீ தாண்டக்கூடாது. அப்படி தாண்டே வீட்டுக்கு போயிட்டே இரு. இதெல்லாம் நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடியது. அன்புக்குள்ளே, உண்மையான மகிழ்ச்சி என்ன? நம்ம நினைக்கிறோம் உண்மையான மகிழ்ச்சி கிறிஸ்மஸுக்கு விதவிதமாக பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருப்பாங்க, நகைகள் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா? நிறைய கேக் பண்ணியிருப்போம், நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம், கறி எடுத்து நல்லா சாப்பிட்ருப்போம். அதான் உண்மையான மகிழ்ச்சியா? கண்டிப்பாக அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. நான் அந்த கதை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், அதிசய குடும்பத்துடைய கதை. ஒரு ஊர்லேயே ஒரு அதிசய குடும்பம் இருந்துச்சா. அந்த அதிசய குடும்பத்துடைய அதிசயம் என்னவென்றால், எப்போதுமே அந்த குடும்பத்தில் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டே இருக்குமா. ஊரில் அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருக்குமே அந்த குடும்பத்து மேலே ஒரு பொறாமை. என்ன பொறாமை? என்னடா நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த குடும்பத்தில் மட்டும் எப்போதும் சிரிச்சிட்டே இருக்கிறாங்களே, என்னதான் அந்த குடும்பத்தில் நடக்குது, என்னதான் யுக்திகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக முயற்சி செஞ்சாங்களாம். ஒரு முறை அந்த அதிசய குடும்பத்துடைய தலைவர் அதிசயமாக வெளியே போனாராம். ஒரு முதியவர் ஓடோடி போய் அந்த அதிசய குடும்ப தலைவரிடம் ஒரு கேள்வியை கேட்டாராம். உடைய குடும்பத்தில் எப்போதும் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டே இருக்கிறதே, அதற்கான காரணம் என்ன, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படி கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். வீட்டில்
நான் படுற பாட்டு எனக்கு தான் தெரியும். பொண்டாட்டி இருக்காள்ல, கோவம் வந்துச்சுன்னா படு பயங்கரமாக கோவப்படுவா. அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னு வைங்களேன், கோவம் வந்துச்சுன்னா அவள் கையில் கிடைக்கிறலாம் தூக்கி 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 என் மேலே எறிவா. அது பட்டுச்சுன்னா அவள் சிரிப்பா, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் சிரிப்பேன். அதே போல் எனக்கும் கோவம் வர்றப்ப என் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி எறிவேன். அவன் மேலே பட்டுச்சுன்னா நான் சிரிப்பேன், அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவள் சிரிப்பா. இதுதான் எங்கள் வீட்டில் சிரிப்புலி கேட்பதற்கான அந்த காரணம்னு அந்த அதிசய குடும்பத்துடைய தலைவர் அதிசயமாக பதில் சொன்னாராம். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் நடக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் நடந்தால் அது நல்லது. அதுவும் வந்து நகைச்சுவை உணர்வோடு நம்முடைய வாழ்வு பயணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அன்பாதவர்களே, உண்மையான மகிழ்ச்சி அதான் கண்டிப்பாக கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி என்ன? ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு சேர்ந்து வாழ்வதிலே கவலைப்படாத நான் இருக்கேன். நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளே, உயர்வு தாழ்வுகளிலே நான் இருக்கிறேன், கவலைப்படாத. நமக்கு என்ன, கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. கடவுளுடைய அந்த பராமரிப்பை, இறை பராமரிப்பை நம்பி எந்த ஒரு குடும்பம் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறதோ அந்த குடும்பம் தான் ஒரு திரு குடும்பமாக மாறுகிறது. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பேங்க் பேலன்ஸை நம்பி, நாம் வைத்திருக்கிற நகநட்டுகளை நம்பி, பொருட்களை நம்பி இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்றால், இந்த உலகத்திலே இந்த சமூகத்திலே நமக்கு மதிப்பும் மரியாதையும் வர வேண்டும் நாம் நினைத்தோம் என்றால், நம்முடைய குடும்பங்கள் கண்டிப்பாக அது திரு குடும்பங்கள் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். நம்ம எல்லோருக்கும் இந்த திரு குடும்பத்தை ஒரு முன் மாதிரியாக நமக்கு சுட்டி காட்டி, திரு குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்கள் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நாம் பார்க்குறோம், அந்த திரு குடும்பம் தன்னுடைய குழந்தை பாலன் இயேசுவை கண்டிப்போடு வளர்த்தார்கள். இன்னைக்கு வந்து நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம்? இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்களுக்கு அவங்க தேவையான எல்லாவற்றையும் நான் வாங்கி கொடுக்குறோம். இன்னைக்கு பிள்ளைங்க சொல்லு பேச்சு கேட்கல ஃபாதர், சொல்லு பேச்சு கேட்கல ஃபாதர், எப்போ தான் ஆன்லைன் கிளாஸ், எப்போ தான் இவங்க வந்து ஸ்கூலை ஆரம்பிப்பாங்களோ தெரில ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது நாமே உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். அதை கரெக்ட் பண்ணணும் தெரிஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். கடைசியில் அதுவே நமக்கு பிரச்சனையாகும். ஒரு அழகான ஒரு இதை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமையில் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் மறுபடி நார்மலான ஒரு அதாவது ஒரு செட்டப் வர்றதுக்கு வந்து இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் ஆகுமா. இந்த ஒரு வருடத்தில், இந்த பெருந்தொற்று காலத்தில், இந்த கொரோனா காலத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். பிள்ளைகள் வந்து அவருடைய ஆழமான அந்த விசுவாசத்தை இழந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் தங்களுடைய அந்த அறிவு ஒழுக்கத்திலே வளர்வதை அவர்கள் இழந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்புகளே, இப்படிப்பட்ட ஒரு இந்த பெருந்தொற்று காலத்திலும் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய கடமைகளை, நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நல்ல வகையில் நாம் வளர்த்திருக்கிறோமா? ஒரு நல்ல பெற்றோராக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? செல்லமேன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் ஊட்டி வளர்க்குறோம். கடைசியில் என்ன, என் பையன் என்ன கண்டுக்கலை, என் பையன் என்னை பார்த்துக்கலை, என்ன சொல்கிறோம்? பிள்ளைங்க மேலே வந்து பழிய போடுறோம். கரெக்டாக கண்டிப்பாக சரியாக நம்ம வளர்த்துருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து பிள்ளைகள் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் நாம் தான். எந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை இந்த மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அதனுடைய அன்னை வளர்க்கையிலே, அன்னை மட்டும் இல்லை, அப்படி பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தான் இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்பாக நாம் வளர்த்திருக்கிறோமா? நாம் பார்க்குறோம், அந்த விவரத்தில் நாம் பார்த்தது போல அவருடைய பெற்றோர் குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வந்து கடவுளுக்கு அர்ப்பணமாக்கினார்கள், கடவுளுக்கு காணிக்கை ஆக்கினார்கள். நம்முடைய குழந்தைகளை ஆலயத்துக்கு நாம் கொண்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? ஓகே, இந்த பெருந்தொற்று காலத்தில் திருப்பலிக்கு அழைத்து வர முடியல, ஆனால் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஆலயத்துக்கு கூட்டு வரலாம்ல. ஒரு சில குடும்பங்கள் நான் பார்க்குறேன். அது நம்மளால் ஏன் செய்ய முடியாது? ஏன் இந்த சோசியல் டிஸ்டன்சிங் காரணமாக நம்முடைய பிள்ளைகளை கூட்டு வரக்கூடாது நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் கூட எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை கூட்டு வந்து நம்ம வந்து குடியில் காமிச்சோம்? சிந்திக்க வேண்டிய விஷயம் அன்புக்குள்ளே. எனவே இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாற நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இந்த ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்போம், என்னுடைய குடும்பம் திரு குடும்பமா? நம்முடைய குடும்பம் திரு குடும்பமாக இயேசு, மரியாள், சூசை இவர்கள் முன்னிறுத்திய அந்த பண்புகளை கொண்டு வாழக்கூடிய குடும்பங்களாக வாழவில்லை என்றால் அந்த அருளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பலவீனமான, உடைந்து போன, குறைபாடுள்ள நம்முடைய குடும்பங்களை இந்த சாதாரண வெள்ளை அப்பமும், குறைபாடுள்ள இந்த வெள்ளை அப்பமும் திராட்சைரசமும் இயேசுவின் உயிருள்ள திருவிடலாகவும் இரத்தமாகவும் இந்த பலிபீடத்திலே மாற்றம் பெறுவது போல நம்முடைய குடும்பங்களை இந்த அப்பத்தோடு ரசத்தோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இந்த குடும்பங்களை நிறைவுள்ள குடும்பங்களாக மாற்றட்டும். நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக நாம் மாற நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன்.
எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்கள் அன்பின் குடும்பங்களாக, மன்னிக்கும் குடும்பங்களாக, ஒருவர் மற்றவரை புரிந்து வாழக்கூடிய குடும்பங்களாக மாற நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கீழ்ப்படுதலின் மகிமையை திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், நோயினாலும் துன்பங்களினாலும் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியும் அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிட வேண்டும், வரமரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பகிர்ந்து அளிக்க எம்மை தேடி வந்த அன்பு தெய்வமே எங்கள் இறைவா, இந்த நல்ல நாளில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு என்றும் மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்திட நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக பெற வரமரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, தொற்று நோய் காலத்தில் சுயநலம் பாராமல் எங்களுக்கு உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களை பாதத்தில் வைக்கின்றோம். அவர்கள் நலமும் வளமும் பெற்று பாதுகாப்பான சூழலில் வாழவும் பணிகளை தொடர்ந்து செய்திடவும் தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா,
கடந்த வருடம் முழுவதும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அளித்த உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் எம் பங்கு தந்தை அவர்களுக்கு உடல் உள்ள நல்ல சுகத்தை தந்தருளிய உம்முடைய மகத்தான ஆசீர்வாதத்தை பொழிந்தமை கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். எம் பங்கு வளர்ச்சியில் எங்கள் பங்கின் எங்கள் பங்கை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்ற உம்முடைய கிருபைக்காகவும் நல்லதொரு கல்லறை தோற்றத்தை கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். புலரவிற்கும் புதிய ஆண்டில் உமது அளவற்ற ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இன்று திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்காக ஜெபிப்போம். கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிப்போம். வேலை இல்லாமல், வேலை இருந்தாலும் தகுந்த சம்பளம் இல்லாமல் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று ஒரு தத்தளிக்க நிலையிலே எதிர்நீச்சல் போடக்கூடிய நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். படித்தும் வேலை இல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய நம்முடைய எளியோருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் இறை ஞானத்தில் வளர, நல்ல சொல் பேச்சு கேட்டு முன்மாதிரியான பிள்ளைகளாக, ஒழுக்கத்தில் வளர்கிற பிள்ளைகளாக வளர நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு, நான் எனது குடும்பம் என்றில்லாமல் நம்முடைய குடும்பம் என்ற அந்த உணர்விலே ஒருவர் மற்றவருக்காக வாழ்கிற அந்த தியாக நிலை இறைவன் சிறப்பாக ஜெபிப்போம். ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மனவிட்டு பேசி, குறிப்பாக பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒருவர் மற்றவருடைய கரங்களை பிடிப்பது மட்டுமில்லாமல் ஒருவர் மற்றவரை தாங்கி ஒரே குடும்பமாக பயணிக்கிற அந்த நல்ல நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, என்னுடைய குடும்பம் திரு குடும்பமா என்று இந்த நாளிலே நான் சிந்தித்து தியானித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மகத்தான இந்த செய்திக்காக நன்றி சொல்கிறேன். இயேசு மரியும் சூசை வாழ்ந்த அந்த குடும்பத்தை போல அன்பிலும் ஒற்றுமையிலும் புரிந்து கொள்ளிலும் நாங்களும் எங்களுடைய குடும்பங்கள் வளர, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த திருக்குடும்பங்களாக வாழ எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தை உருமாற்றியிடும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக, அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். தந்து வாழும் யாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர, என்னையே தருவேன் காணிக்கையாக, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன்.
அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் பலியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் பலியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒப்பு கொடுக்கிற இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னி தாய் புனித யோசிப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எமக்கு மீட்பு தர உறவு பரிமாற்றும் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகிறது. என்னுடைய வாக்கு வல்ல குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்கள் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ் நேட்டி மகிழ்ச்சி கேட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவ தூயவ தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. மிக மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த நேரம் பலவீனமான நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற நேரம். எந்த விதமான பராக்கமின்றி பக்தியோடு முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை உருமாற்ற இருக்கிறார்.
இந்த சாதாரண வெள்ளை அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் உயிருள்ள திருவிடலாக திருத்தமாக நேரத்தில் மாற்றம் வருவது போல நம்முடைய குடும்பங்கள் உருமாறட்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றட்டும். வல்லமையாக ஆண்டவருடைய குடும்பத்தை வழிநடத்தட்டும். வரக்கூடிய ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்பான். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பான். எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள், பிரிய குடியில் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்பான். குழந்தை பாக்கி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பான். அடுத்த வருடம் இதே நாள் ஆண்டவருக்கு வல்லமையாக ஒரு சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறட்டும். சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்த வழி ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைகூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை மேலே உயர்த்தி
நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்த பக்தியோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்கள் இவை அனைத்துகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக சமாதானத்துக்காக ஜெபிப்போம். மன அமைதிக்காக ஜெபிப்போம். குடும்ப அமைதிக்காக ஜெபிப்போம். இந்த நேரம் வாலநேசு நம்முடைய குடும்பங்களை அமைதியாக நிரப்பருக்கிறார். திரு குடும்பத்தில் அனுபவித்து அதே அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க சிறப்பாக ஜெபிப்போம். இன்று இந்த நேரத்தில் இந்த நம்முடைய குடும்பங்களிலே நாம் மன அமைதியிலிருந்து இந்த இடத்தில் நின்று கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் வல்லமையாய் நம்முடைய குடும்பங்களை தொடட்டும். ஆண்டவர் வல்லமையாய் நம்முடைய குடும்பத்தை சந்திக்கட்டும். பாலநேசு நம்முடைய குடும்பங்களை அப்படியே அன்பால், அருளால், ஆசிரால், மகிழ்ச்சியால், அமைதியால் இந்த நேரத்தில் நிரப்பட்டோம். நாம் நம்முடைய இல்லத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய இல்லங்களை சந்திக்க இருக்கிறார். பாலநேசு நம்முடைய இல்லங்களை சந்திக்க இருக்கிறார். இழந்து போன அந்த மகிழ்ச்சி வரக்கூடிய நாட்களிலே நமக்கு கொடுக்க இருக்கிறார். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி பேசாம நாள் கணக்கா, மாத கணக்கா, வருட கணக்கா ஒரு சரியான ஒரு உறவு நிலை இல்லாத நம்முடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் வல்லமையாய் நம்முடைய குடும்பங்களை தொடட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல், நாங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளே, எங்களுடைய மனித பலவீனங்களை பாராமல் உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத, கொடுக்க முடியாத சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், மன அமைதியும், மன நிம்மதியும் எங்கள் நாட்டிலும், நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய சமுதாயத்திலும், எங்கள் பங்கிலும், எங்கள் அன்பியத்திலும், நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய தெருக்களிலும், குறிப்பாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும், உள்ளத்திலும், இல்லத்திலும் தந்து காத்து அருள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாலநேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே,
உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதி தந்து நம்மை ஆசிர்வதிக்க இதோ இந்த நற்கருணை வடிவில் வருகிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பானவர்களே, தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முகக்கவசம் அணிந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. உன்னோடு நானும் உறவாடுவேன், உன் சாயல் ஒன்றே நான் தேடுவேன், உன் முகமாக நான் மாறுவேன், உன் நினைவாக நான் வாழுவேன். இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. சுகமான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். சுகமான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். உன் சுமை கூட எளிதாக மாறும் என்றீர், உன் முகம் கூட இனிதாக ஆகும் என்றீர். என் இதயத்தை கனிவாக்கி உனதாக்கவா. இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. கனிவான ஆயன் நீர் என்னை தேடி நீர் வழி மாறும் வேலை எல்லாம். கனிவான ஆயன் நீர் என்னை தேடி நீர் வழி மாறும் வேளை எல்லாம்.
உன் திருவார்த்தை உயிராகி உருமாற்றுதே, உன் திருவுடலும் உணவாகி வலுவூட்டுதே, என் மனதிற்கு மகிழ்வூட்டும் மருந்தாகவா. இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. கனிவான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். சுகமான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். உன் சுமை கூட எளிதாக மாறும் என்றீ, உன் முகம் கூட எளிதாக ஆகும் என்றீ, என் இதயத்தை கனிவாக்கி உனதாக்கவா. இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. உன்னோடு நானும் உறவாடுவேன், உன் சாயல் ஒன்றே நான் தேடுவேன், உன் முகமாக நான் மாறுவேன், உன் நினைவாக நான் வாழுவேன். இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாகட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருள்டையாளங்களா புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டு இணையராது பின்பற்ற செய்திடும்.
அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும், எங்கள் குடும்பம் எல்லாம் திரு குடும்பம் ஆகணும். என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும், எங்கள் குடும்பம் எல்லாம் திரு குடும்பம் ஆகணும். இறைவா அருள் தருவாய், இறைவா உறவருள்வாய். இறைவா அருள் தருவாய், இறைவா உறவருள்வாய். இயேசு வாழ்ந்த திரு குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணித்தார் அன்னை, அன்பு அமைதி தூய்மை மலர ஒப்புவித்தார் என்னை. நேர்மையோடு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் தந்தை, பொறுமையோடு கடமையாற்றி நடத்தி செல்வார் விண்ணை. கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் குழந்தைகள், கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் குழந்தைகள். நாசரேத்து குடும்பமாக நல்லுறவில் வாழுவோம். இயேசு வாழ்ந்த திரு குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திரு குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மங்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூயாவையின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.